بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வால தரப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிஅமத்து தான் டைம்ன்றது. இது நேரம். எங்களோட டைமை நாங்கள் எப்படி மேக்சிமம் யூஸ் பண்ணலாம். எங்களோட டைம் வந்துட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற கேபிட்டல். கேபிட்டல் என்று வரும் பொழுது எப்பயுமே பார்ப்பாங்க, ரிட்டர்ன்ஸை தான் பார்ப்பாங்க. கேபிட்டலுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் எல்லாரும் பார்க்குறான் வந்துட்டு ROI தான் பார்ப்பாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். யாருமே பார்க்குற இல்லையா வந்துட்டு ரொட்டீன் என்ன meaning roti, ROTI, return on time investment. எங்களோட அதிகமான மீட்டிங்ஸை முடிச்சு பார்த்தேன்னு சொன்னால் அந்த டைமுக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் ஒன்றுமே இருக்காது, டிஸ்கஷன் மட்டும்தான். 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் 7 மணித்தியாலம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். டிஸ்கஷனோட முடிவு வந்துட்டு எகிலிருந்து அகிலே இருப்போம். எந்த வகையான டிசிஷனும் மேக் பண்ணப்பட்டும் இல்லை. sorry to say, அதிகமான முஸ்லீம்களுடைய மீட்டிங்ஸ் அப்படித்தான் முடிகிறது. எகின ஆரம்பிச்சோ அகினே முடிகிறது. இன்ஷால்லா வார மாதம் மீட் பண்ணுவோம்னு சொல்லி வருஷக்கணக்கில் மீட் பண்ணினாலும் என்ன செய்யல, டைமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய ரிட்டர்ன்ஸ் எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. அதனால டைம்ன்றது ஒரு கேபிட்டல், பிக் கேபிட்டல். கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணினா ரிட்டர்ன் வேணும். அதனால ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, இன்றைக்குள்ள நாள் ஒரு கேபிட்டல், இதுக்கு என்ன ரிட்டர்னே கிடைச்சிருக்கு. அந்த ரிட்டர்னை நீங்க யாரும் வந்துட்டு ஆகிரத்தை மட்டும் டார்கெட் பண்ண மாட்டோம். ஆகிரத்துல மட்டும் கிடைச்சோம். நாங்க ஆகிரத்துக்கு மட்டும் துவா கேட்கறது. உலகத்துல எல்லா துவாவிலும் 2 இருக்கும். எது இருக்கும்? ரப்பனா ஆத்தினா ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா. அப்படியே துவா கேட்கிறோம் இல்லையா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இங்க அழகா வாழணும். இங்க நல்லா இருந்தா தான் ஆஹிரத்துல நல்லா இருக்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா. உலகத்திலே நல்லது, ஆஹிரத்திலே நல்லது. அதனால நல்லக வாழணும்டா எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற டைமை நாங்க சரியாக யூஸ் பண்ணணும். நேற்று கூட தராவிஹில் ஓதினாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகள் சொல்லுவாங்க, நரகத்தில் போயிட்டு நாங்கள் டைமை தவறாக யூஸ் பண்ணிட்டோம், அதனால தான் நரகத்துக்கு வந்து அவலம் நுஅம்மிருக்கும் சூரத்து ஷுஅராவுடைய ஆயத்து. ரப்பனா அஹ்ரிஜ்னா வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா. நரகவாதிகள் சத்தம் வைப்பாங்க நரகத்தில், எங்களை வெளியாக்கிறியா அல்லாஹ், எங்களுக்கு இங்கே இருக்கலாம் இருக்குன்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் சொல்லுவான், நான் உங்களுக்கு ஒரு காலம் நேரம் தர இல்லையா இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு. அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். சிந்திக்கக்கூடியவர்கள், யோசிக்கக்கூடியவர்கள், புத்திசாலிகள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதற்குரிய அவகாசத்தை, நேரத்தை நான் உங்களுக்கு தர இல்லையான்னு யாரு கேட்பாங்க? நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பாங்க. அதனால டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது குர்ஆனுடைய பேசிக் டாபிக். குர்ஆன்ல எங்க எடுத்தாலும் எல்லா இடத்திலும் டைமை பத்தி வந்திருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்கள் மனிதனுக்கு எப்ப தெரியுமா புரியும்? ஒன்று இழந்ததுக்கு பிறகுதான் அதனுடைய பிரயோஜனம் என்ன செய்யும், அதிகமாக நாங்க புரியுது. உம்மாவை பத்தி எல்லாரும் பேசுவாங்க எப்ப தெரியுமா? எப்ப அடக்கம் செஞ்சுட்டு தான். யாரை பத்தி? உம்மா பத்தி பேசுறது அடக்கம் செஞ்சுட்டு, வாப்பா பத்தி பேசுறது அடக்கம் செஞ்சுட்டு. இருக்கக்குள்ள ஏதோ ஒரு அது அப்படி இருந்துட்டு போகட்டும். இது மனிதனுடைய வீக்னஸ் உண்டு. இருக்கக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, அது எல்லாமே அப்படித்தான். வெல்த்தும் தான், பவரும் தான், பேரண்ட்ஸும் தான், எந்த ஒரு நியமத்தாக இருந்தாலும் சரி, when that we have, அதுக்கு எந்த வேல்யூஸும் இல்லை. எப்ப லாஸ் பண்ணுவோமோ, எப்ப அது இல்லா போகுமோ, அன்றைக்கு தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணுவோம். we will start to talk. சரி, அப்படியாவது பேசுவோமே.
அதனால சக்கராத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணப்படுக்கையில சக்கராத்துல கூட மனிதன் அல்லாஹ்விடத்துல ரெண்டு விஷயத்தை கேட்பான். அன்றைக்கு தான் அவனுக்கு ரியலா புரியும், இந்த ரெண்டுடைய வேல்யூஸும் புரியும். அந்த கட்டத்தை நாங்கள்லாம் பாஸ் பண்ணல. ஆனா இங்க பின்னுக்கு தூங்குறாக்கள்ல பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த கட்டத்தை பின்னுக்கு தூங்குறாக்கள் பாஸ் பண்ணி பேத்திக்கிறாங்க. ஆனா அந்த கட்டத்தை நாங்க என்ன பாஸ் பண்ணல, நாங்களும் பாஸ் பண்ணோம். எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் a common fact. common. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் சூரத்துல் முனாஃபிகூன்ல, وَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تُلْهِكُمْ أَمْوَالُكُمْ وَلَا أَوْلَادُكُمْ عَنْ ذِكْرِ اللَّهِ وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ. அல்லாஹ் இடத்துல ரெண்டு அப்பீல் தான் வைப்பான் சக்கராத்துல. எந்த அப்பீலும் இருக்காது. எங்களை சுத்தி உள்ளவங்க வேற வேறெல்லாம் சொல்லுவாங்க, அது காதை கேட்க மாட்டாங்க. புள்ள ஒன்றை சொல்லுவா, உம்மை ஒன்றை சொல்லும், பாப்பா ஒன்றை சொல்லும், 10 ஒன்றை சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு இருக்கிற பிரச்சனை ரெண்டு பிரச்சனை தான். யாருக்கு? அந்த சக்கராத்தில் உள்ளவருக்கு. அந்த ரெண்டு பிரச்சனைக்கு தீர்வு கேட்பார். ஒன்று கேட்பாரு, சரி நீ எனக்கு இவ்வளோ எல்லாம் டைம் தந்தாய் தானே, 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் டைம் தந்தாய், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தாவே, இந்த கொஞ்சம் தாவே, அஜல் கரீப், கொஞ்ச நேரம் தான், வேற ஒண்ணுமா. அல்லாஹ் எதுக்குன்னு கேட்கறதுக்கு முன்னாலே அவனே சொல்லுவான். இந்த அஜல் கரீப் எதுக்கு தெரியுமா, இந்த கொஞ்ச நேரம் எதுக்கு தெரியுமா கேட்கிறேன், சம் டைம். அதுக்கு அர்த்தம் வந்து சம் டைம், கொஞ்ச நேரம் இருக்கு. கொஞ்ச நேரத்துல செய்யற அமல் என்ன தெரியுமா, சதக்கா ஒன்று மட்டும்தான் செய்யணும். என்ன தொழுகிறதுக்கு நேரம் வேணுமே, ஒரு செய்யணும், கிபிலா முன்னோக்கணும், மாற்றணும், எல்லாமே. உம்ரா ஒன்று செய்யறா, ஹஜ் ஒன்று செய்யறா, சதக்கா ஒன்று செய்யறதுக்கு வாயால் ஒரு வார்த்தை போதும், வாயாலோட வார்த்தை போதும். சக்கராத்துல மனிதன் கேட்கிற கேள்வி அல்லாஹ் இடத்துல ரெண்டு தான். ஒன்று கேட்பான், டைம் தான் சதக்கா கொடுக்கிறது, டைம் தான் சதக்கா கொடுக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வான். நேரத்தை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். டைம் அல்லாஹ்வால தரப்பட்ட மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட். இதை பத்தி மிச்சம் பேசிக்கொண்டே போகிறோம். அசர் வரைக்கும் அல்ல, மகரிப் வரைக்கும் பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, டைமை பத்தி சொல்லும் பொழுது மிச்சம் சொன்னாங்க. குர்ஆனும் ஹதீஸும் emphasize about the time management. டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி குர்ஆன் மிச்சம் பேசிக்குது. யாருக்கு சொல்லல எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி குர்ஆன் பேசிக்குன்னு சொல்லி. டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி குர்ஆன் எப்படி பேசி சொல்லுமா? Can you give some idea? என்னோட கையில் ஒரு டைரி ஒன்று இருக்கும், எனக்கு சொல்ற மேனேஜ்மெண்ட் டைரின்னு சொல்லி. என்ன டைரி? மேனேஜ்மெண்ட் டைரி. 8 to 9, 9 to 10, 10 to 11 என்ன போட்டிருப்பாங்க. அப்ப நான் பார்த்து இந்த டைரியை பார்த்து சொல்றது சோ எக்ஸலண்ட், அது வந்து மாஷா அல்லாஹ் டைம் அழகா இதுல மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி எங்களோட பிஏ வந்து டைம் கொடுத்திருப்பான். 9 to 10 அப்படிலாம் டைம் கொடுத்து வச்சிருப்பாங்க. குர்ஆன் எப்படி தெரியுமா டைம் மேனேஜ் பண்ணிக்குது? சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருத்தருடைய டேயையும் 24 துணா பிரிச்சு. சஹருடைய நேரம் என்ன நேரம்? சஹருடைய நேரம். ஃபஜ்ருடைய நேரம், சுபஹுடைய நேரம், துஹாவுடைய நேரம், ஜமானுடைய நேரம், அசருடைய நேரம். இதெல்லாம் குர்ஆன் வேர்ட். சொல்லி போட்டு சஹருடைய நேரத்தில் என்ன செய்யணும்னு நிக்குது, அதுவும் குர்ஆன் நிக்குது. சஹருக்கு என்ன செய்யணும்? என்ன சொன்ன சஹருக்கு? முலாங்க பாலோட சோறு தின்னணும் இல்லையா? சஹருக்கு என்ன செய்யணும்? சஹருடைய நேரம் இஸ்திக்ஃபாருடைய நேரம். வபில் அஸ்ஹாரிஹும் இஸ்தக்ஃபிரூன். முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். இன்னொரு அர்த்தம்.
சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் வைப்பாங்க. குர்ஆன் அந்த சஹருக்கு இதுதான் அமல், இஸ்திக்ஃபாருடைய நேரம். ஃபஜ்ருக்கு குர்ஆன் ஓதும். ஃபஜ்ருடைய நேரம் என்ன நினைச்சிருக்கோம்? சரியா சுபஹுக்கு பாங்கு சொல்ற நேரம் தான் ஃபஜ்ருடைய நேரம். அதாவது அடிவானத்துல என்ன சூரியனுடைய வெளிச்சம் வந்துட்டுது, டே ஸ்டார்ட் ஆகுது. டே ஸ்டார்ட் ஆகக்குள்ளேயே குர்ஆனுடைய ஆரம்பிங்கோ. இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஒரு பெரிய ஒரு ஷேഖத்தர் எழுதியிருக்கிறாரு, ஒரு தரீகத்துடைய ஷேக் எழுதியிருக்கிறாரு. 1000 ஷேக்மாரிடத்தில் எடுத்த ஔராதுகளை பூர்த்தி செய்வதை விடவும் அந்த நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆன் மோ பவர்ஃபுல். எந்த நேரத்தில்? எப்ப சுபஹுக்கு அசான் சொல்லப்படுகிறது, நாங்களும் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் ஃபஜ்ருடைய நேரம். அடுத்தது சுபஹுடைய நேரம். சுபஹு தொழுகின்றோமே, வஸ்ஸுபஹி இதா தனஃபஸ், வஸ்ஸுபஹி இதா இன்னொரு ஆயத்தீங்கன்னா தனஃபஸ் அஸ்அஸ என்ன ரைட். சுபஹுடைய நேரம். சுபஹுடைய நேரத்தில் செய்யப்பட வேண்டிய அமல் என்ன சொல்லுவோம்? சுபஹுடைய நேரம் சுபஹு தொழுக. சுபஹுடைய நேரம் பொதுவாக நாங்க நோம்பு காலத்துல ஃபஜ்ரோட சுபஹ தொழுதாச்சு. ஆனா உண்மையான சுபஹுடைய நேரம் வந்துட்டு ஒருத்தர் வாராரு, ஆள் விளங்குது வாரன்னு சொல்லி, ஆனா யாருன்னு தெரியாது. ஒருத்தர் வாரது விளங்குது, somebody is walking, நடந்து வாராரு, ஆனா யாருன்னு தெரியாது. அந்த வெளிச்சத்துல தான் நாங்க என்ன செய்யணும். அப்ப ரெண்டாவது அது இது. மூணாவது நேரம் துஹாவுடைய நேரம். என்ன நேரம் சொல்லுங்க? நாலாவது துஹாவுடைய நேரம். துஹாவுடைய நேரம் வந்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனும் பேசியிருக்குது. துஹாவுடைய நேரம், துஹாவுடைய தொழுகையை தொழுதுட்டு பஜாருக்கு போங்கோ, தொழில் செய்யுங்கோ, வியாபாரம் செய்யுங்கோ. அது நல்ல ஒரு. அதுக்கு பிறகு ஜவாலுடைய நேரம், அதுக்கு பிறகு அசருடைய நேரம், அதுக்கு பிறகு மக்ரிபுடைய நேரம். மக்ரிபுடைய நேரத்துக்கு வேற அமல். இப்படியாக குர்ஆன்ல நீங்க பேசிக்கொண்டு போனா டைமை பத்தி மிச்சம் பிரிச்சுக்குது. நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் எடுத்து நீங்க குர்ஆன் பெர்ஸ்பெக்டிவ்னு கேட்டா உங்களுக்கு மிச்சம் கிடைச்சும். எனவே இதை பத்தி படிங்கோ. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த அமல் செஞ்சா நிச்சயமாக டைம் என்ன செய்யும்? வெரி ப்ரொடக்டிவாக என்ன செய்யும்? கலியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அடுத்தது டைமை பற்றி உள்ள அடுத்த பிரச்சனை தெரியுமா? எப்ப சரி லொஸ்டானத்துக்கு பிறகு மறுபடியும் என்ன செய்யலாம்? ரிகவரி பண்ணலாம். ரிகவரி பண்ணலாம். 55 வருஷம் 56 ஆனா ஒரு 55 செய்யாது, வராது, ஒரு நாளும் கிடைக்காது. டைமை மேனேஜ் பண்ணக்குள்ள எப்பயுமே கட்டாயம் அமைச்சுக்கோங்க. எங்கள்கிட்ட ஒரு கன்செப்ட் உண்டிக்குதுன்னா ஓவர் டைம் ஒர்க் பண்றேன்னு சொல்லி. என்ன டைம்? என்ன டைம்? ஓவர் டைம். ஓவர் டைம் எங்க ஒர்க் பண்ணுவீங்க? எங்க? ஒர்க்ல. ஓவர் டைம் சொல்லி எங்க ஒர்க் பண்ண வச்சணுமோ? எங்க ஒர்க் பண்ற? ஆபீஸ்ல தானே. இந்த வேர்ட் சரியா இது? ஓவர் டைம் ஒர்க் பண்ற அர்த்தம் என்ன? அதோட மீனிங் என்ன? டைம் இஸ் 24 hours. ஓவர் டைம் அங்க ஒர்க் பண்ற அர்த்தம் என்ன சொல்லுவோம்? we are taken someone time to அதுக்கு கொடுத்தீங்க. அப்ப எங்கட டைமை நாங்க மேனேஜ் பண்றது 5 விஷயத்துக்கு. எங்கட டைம் வந்து எப்பயுமே ஒரு மனுஷனுடைய டைம் வந்து லைஃப்ல 5 விஷயத்துக்குள்ளதான் என்ன செய்யும்? ரொட்டேட் ஆகும். ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ஆத்மீக டெவலப்மெண்ட்டுக்கான நேரம். அது தொழுக, குர்ஆன் ஓதுறது, தனிய முஹாசபா உட்கார்றது, இதெல்லாம். ரெண்டாவது ஃபேமிலி டைம். ஃபேமிலி டைம் நாங்க ஃபேமிலி டைம் கணக்கெடுத்திருக்கிற எங்களோட பெட்ரூம் டைமிங். பெட்ரூம் டைம் ஃபேமிலி டைம் அல்ல, அது எங்களோட டைம். அது ரெஸ்ட் எடுக்கிற டைம். அது எங்களோட பாடிக்கு ஹெல்த்துக்குரியது. ஃபேமிலி டைம். மூணாவது எங்களோட டைம் இது வந்துட்டு லைவ்லிஹுட், எங்களோட தொழில், வாழ்வாதாரத்துக்கான டைம். நாலாவது ஒரு டைம் இன்றைக்கு எங்கள்கிட்ட டைம் கொடுக்கணும். வந்து நாலாவது டைம் போர்ஷன் வந்துட்டு எங்களோட ஹெல்த்துக்கு, பிசிக்கல் மென்டல் ஹெல்த்துக்கு டைம் கொடுக்கணும். இப்ப அது நோன்பு காலத்தில் அப்படி நினைஞ்சிக்கணும் இல்ல, அவுட்.
அவுட். எங்களோட முஸ்லீம் பெண்கள் வந்து த்ரூ அவுட் த இயர் அவுட். முஸ்லீம் பெண்கள் த்ரூ அவுட் த இயர் அவுட். அவங்களுக்கு அந்த ஹெல்த்துக்கு டைம் இல்லை. ஹெல்த், அவளோட ஹெல்த் வந்து டாக்டர்கிட்ட மட்டும்தான். கோட்டு த டாக்டர், டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டணும், டாக்டர் மருந்து கொடுக்கணும், மருந்தை கொண்டு பாவிச்சா அது வேற விஷயம். டாக்டர்கிட்ட போறதுதான் ஹெல்த் அல்லாம பிசிக்கல் ஃபிட்னஸ், பிசிக்கல் ஹெல்த்துக்கு முஸ்லீம் பெண்களுடைய கோஷன் வந்து மிக 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 குறையும். அது பிக் டைம் த்ரெட். அதை பத்தி டாக்டர் ரைஸ் வந்து ஒரு முறை மிக அழகா பேசினார். ஒரு வீட்டில் உண்மை நோயாளியாக ஆனா என்ன நடக்கும், எப்படிப்பட்ட சைடு எஃபெக்ட் எல்லாம் அந்த குடும்பத்தில் வரும். இன்றைக்கு எத்தனை தாய்மார்கள் 35 இயர்ஸ்ல கேன்சர் பேஷண்ட் ஆயிக்கிறாங்க. கிட்னி இல்லை. இது ஒன்று இல்லா புகழ் நாங்கள் இல்லாம ஆக்கி கொண்டு என்றால் அதை பராமரிக்க இல்லை. அதுக்கு என்ன செய்யல, அதுக்கு தேவையான இது செய்யப்பட இல்லை. எனவே ஃபேமிலி டைம் 3 சொல்லிட்டு 4வது 5வது எங்களோட டைம் வந்துட்டு சேக்குலேட் ஆகிற 5வது ஏரியா வந்து சோசியல் லைஃப். இந்த 5க்குள்ளதான் லைஃப் என்ன செய்யும், லைஃப் சுத்தி கொண்டே இருக்கும். அப்ப ஓவர் டைம் சொல்லி ஒன்று இல்லை. நீங்க ஃபேமிலியை கொடுக்குற டைம் எடுத்து எங்க கொடுக்குற, பள்ளியை கொடுக்குற டைம் எடுத்து பிசினஸ் கொடுக்குற. அப்ப கடைசிக்கு என்ன சொன்னால் எல்லாரும் சொல்றது எண்ட் ஆஃப் த டே என்ன தெரியுமா, நடக்கிற விஷயம் நான் ஓப்பனா சொல்றேன். இவர் சொல்ற வாப்ப சொல்ற, நான் குடும்பத்துக்காக வேண்டித்தான் இவ்வளவு ஓடினேன்னு சொல்றது. ஓடி 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 போயிட்டு திரும்பி ரேஸ் ஓடி போயிட்டு திரும்பி பார்த்தா குடும்பம் அவர் விட்டு ஓடி, யார் விட்டு, வாப்பா விட்டு ஓடி. டோன்ட் டூ தட். சில நைஸ் இங்கிலீஷ்ல ஒரு மோசமான பழக்கம் உண்டிக்குது. இந்த என்ன வேர்ட், இந்த இங்கிலீஷ் வேர்டு வந்து அழகாய்க்கும். அதை தமிழ்ல சொன்னா என்ன செய்யும், தமிழ்ல சொன்னா கோலமைக்கும். இந்த ஒருத்தர் சொன்னாரு, நான் கொடுத்து போய்த்து சாப்பிட்றதுக்கு, சாப்பிட போய்த்திக்குள்ள எங்களை கூடி போன ஒருத்தர், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு 15-10 பேர் மட்டும் சாப்பிட போயிட்டோம். ஹோஸ்ட் என்ன செஞ்சார் தெரியுமா, கிரெடிட் கார்டு எடுத்து பில் பே பண்ணாரு. ஒருத்தர் இதர் கொஞ்சம் நல்லா பேசுவார். அவர் சொன்னார், அடே இந்த பிச்சைக்கார சாப்பாடு தின்னு நாங்க இங்க வந்தோம், இன்னும் ஒருத்தர் கடன் கார்டால காசு கட்டுற. என்ன கார்டால, என்ன கார்டு, கிரெடிட் கார்டு பேர் என்ன சொல்லுவோம், கடன் கார்டு, கடன் அட்டை. நான் ஒருத்தருக்கு ஹோஸ்ட் பண்ணி போட்டு பேங்க்காரன் கடன் வாங்கி காசு கட்டி 45 நாளை அப்புறம் நான் தாரன் சொல்ற சாப்பிடவா இங்க வந்தோம்னு என்ன செஞ்சாரு. அப்ப அந்த இங்கிலீஷ்ல சொன்ன ஓவர் டைம், கிரெடிட் கார்டு, அது ஒரு என்ன மாதிரி எனக்கு ஒரு இது ஓடி ஒன்று பாஸ் ஆகிக்குது. ஓடி ஓடின்னு சொன்னா எனக்கிட்ட இல்லாதனால பிச்சை வாங்கிட்டு சொல்ல வேண்டியதான. அதை அந்த இங்கிலீஷ்ல சொன்னா என்ன செய்யும் மக்களுக்கு கொஞ்சம் ஒரு அது ஒரு இது மாதிரி இல்ல. ஓவர் டைம் இல்ல பிளீஸ். ஒவ்வொருத்தரும் அன்றைக்கு பெட்டுக்கு போகக்குள்ள சின்ன கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes 3 minutes எடுத்து இந்த 5 பாருங்க பார்ப்போம். How many hours I spend for my spiritual development? How many hours I spend with my family? How many hours I spend with my own livelihood program, business? How many hours I spend with my health concern? In the body. இன்றைக்கு இருக்கிற நோய்க்குதே, இந்த நோய்க்கு காரணமே எங்களோட பொடிக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரம் நாங்க கொடுக்கல. போனதான் இதை கையில வச்சுக்கொண்டு யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்க யாருக்கும் டீப் ஸ்லீப் வராது. டீப் ஸ்லீப் வரவே மாட்டாது. We all are sleeping, but not a deep sleep. நாங்க டீப் ஸ்லீப்புக்கு போறோம். இது எங்களை போகக்கூடாது. திஸ் இஸ் லைஃப் த்ரெட். இது லைஃப் த்ரெட். நீங்க ஒரு பேஷனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி போட்டு இந்த போனை பக்கத்தில் வச்சு தூங்குவாமா? தூங்க வருமா? லைஃப்ல ஒவ்வொரு நாளும் டென்ஷன். இதை பக்கத்தில் வச்சு கொண்டு தூங்கினா ஒரு நாளும் தூக்கம் வராது. You are never going to for the deep sleep. You are having the problems. ஹெல்த்ன்றது வெறுமனே டாக்டர்கிட்ட போறதல்ல, தனியா பேசணும். ஓகே, அடுத்ததான் சோசியல் என்கேஜ்மெண்ட். இதுல எவ்வளவு நேரம் இருக்குது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க பிட்வீன் த ஏஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். எங்கள்கிட்ட இருக்கிற டாஸ்கை வந்து 4 பிரிச்சு. சில டாஸ்க் இருக்குது ஏஜென்டா செய்யணும், வெரி இம்பார்ட்டன்ட். சில டாஸ்க் இருக்குது ஏஜென்ட் ஆனா என்ன இல்லை, இம்பார்ட்டன்ட் இல்லை. இன்னும் சில டாஸ்க் இருக்கும் ஏஜென்டே இல்லை ஆனா இம்பார்ட்டன்ட்.
நாங்க இப்படி எங்களோட டைமை மேனேஜ் பண்ணினா எது ஏஜென்ட் எது இம்பார்ட்டன்ட். இப்ப செய்யும் வேணும், ஏஜென்டா செய்யணும், அவசரமா செய்யும் வேணும். எங்களோட டைம் அப்படி நாங்க மேனேஜ் பண்ணினா எங்களோட டைம் சரியா பாதிக்கப்படும். அதனால நீங்க அன்பா சொல்ற என்ன இருக்கும், இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இன்னும் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. என்ன சேர்த்து சொல்றேன், எங்களுக்கு 2 சர்க்கிள் இருக்குது. நாங்க 2 சர்க்கிள்ல தான் ஒர்க் பண்றோம். ஒரு சர்க்கிள் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். இன்னும் ஒரு சர்க்கிள் சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுவன்ஸ். எங்களோட டைம் வந்து சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுவன்ஸுக்கு 0, சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்ல 100%. ஸ்டீவன் கவி புக் எழுதிக்காரு. உலகத்துல வெற்றி பெற்ற மனிதர்கள், உலகத்துல யாரெல்லாம் சக்சஸ் ஆனாங்களோ அவங்களோட லைஃபை பத்தி ஸ்டடி பண்ணி ஒரு செஞ்சிருக்காரு. அதுல அவர் சொல்லக்கூடிய கருத்து தெரியுமா, இந்த உலகத்துல வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாரையும் நீங்க பார்த்தேன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு காமன் திங் ஒன்று இருக்கும். அவங்க யாருமே சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் நீக்க மாட்டாங்க. எதுல இப்ப சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுவன்ஸ். நாங்க எல்லாருமே வேலை செய்யறது சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்ல தான். பள்ளி இப்படி இருந்தா நல்லா, ஊடி என்ன பள்ளி இப்படி இருந்தா நல்லம், ஸ்கூல் இப்படி இருந்தா நல்லம், மதரசா இப்படி இருந்தா நல்லம், அது ஜாவியா இப்படி இருந்தா நல்லம், ஊர் இப்படி இருந்தா நல்லம். எல்லாருமே வேலை செய்றீங்க சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுவன்ஸ்ல நான் இப்படி இருந்தா நல்லம்ன்றது நான் என்ன பத்தி, என் ஃபேமிலியை பத்தி. அதனால டைமை வந்து இம்பார்ட்டன்ட் டாஸ்க். அடுத்தது 3வது வந்துட்டு அவாய்ட் த டைம் வேஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். அல்ஹம்துலில்லாஹ் எங்கள்கிட்ட நாட்டுல வேண்டிய மட்டும் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்குரிய டைம் வேஸ்ட் பண்றதுக்கு மாஸ்டர் ஆக்டிவிட்டிஸ் அதுக்குண்டே செஞ்சு வச்சுக்குது. ஒரு டைமை வேஸ்ட் பண்றதுக்கு வாங்கணும்னு சொல்லியே எத்தனையோ வகையான ஆக்டிவிட்டிஸ் எங்கள்கிட்ட இருக்குது. ஒன்று ஆர்கனைஸ் பண்ணப்பட்டு செய்யப்பட்டது நீக்குது. அதுக்கு மேல வந்துட்டு நாங்க போனோம்னு சொன்னா எங்கள்கிட்ட இருக்குது. அல்லாஹ் எங்களை மன்னிக்கட்டும். நான் அட்ரஸ் திஸ் இஷ்யூ வித் கம்யூனிட்டி சோ மெனி டைம்ஸ், சோ மெனி ஏரியாஸ். எங்கள்கிட்ட இருக்கிற ஆகப்பெரிய பாராளுமன்றம் எங்க தெரியுமா? தொழுகைக்கு பிறகு பள்ளிக்கு வெளியில பாராளுமன்றம். எல்லா பள்ளியிலும் முஸ்லிம் மக்களோட எல்லா இடத்துலையும். ஒரு காலத்துல எங்களுக்கு டிஃபென்ஸால் ரிப்போர்ட் அனுப்பினாங்க. என்னன்னு சொன்னா, முஸ்லீம்களுக்கு சொல்லுங்க பள்ளிக்கு வெளியில பின்னால பள்ளிக்கு பக்கத்துல தொழுது போட்டு வந்து அன்றைக்கு நாளுடைய இஷ்யூவை பேசி அவங்களே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அது நெகட்டிவ் இம்பாக்டை தான் சமூகத்தில் ஏற்படுத்தும், எந்த வகையான லாபத்தையும் ஏற்படுத்த மாட்டாது. அது அவாய்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து பொதுவாக இங்க மட்டுமல்ல, இது இலங்கை நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையான விஷயம். தொழுகைக்கு பிறகு நாங்க ஒரு வானம் என்று இருந்தது, தட் சுட் பி. ஆனால் அது ஒரு structure your day around the salah for the barakah. தொழுகைக்கு பிறகு எங்கள்கிட்ட பழக்கம் உண்டு. நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையுமே தொழுகைக்கு பிறகு அசரு பிறகு மீட் பண்ணுவோம், மக்ரிபு பிறகு மீட் பண்ணுவோம், இஷாவுக்கு பிறகு மீட் பண்ணுவோம் என்று தொழுகையை மையமாக வச்சு நாங்க என்ன செய்வோம், இதை வச்சிருப்போம். சரி, இது அல்ஹம்துலில்லாஹ் சொசைட்டில ஓரளவு நடக்குது. நிக்காக நடக்கும் அசரு பிறகு, பெரியல் அசரு மக்ரிபு பிறகு பெரியல் நடக்கும் என்று சொல்லி நாங்க டைமை சலாவோட சேர்த்து வச்சிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், குட், தட்ஸ் ஃபைன். இன்னும் ஒன்று இது வந்துட்டு இந்த 2வது டாபிக்ல வந்து முஸ்லிம் உம்மா ரொம்ப வீக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுக்கு பிறகு தூங்குறாக்கிற காலால உதஞ்சி எழுப்பாட்டினாங்க. காலால உதஞ்சின்னா உதயிர் இல்ல, தண்ட மனைவி எழுப்பாட்டேன் முடியும். அப்படின்னா தண்ட வைஃப் எழுப்பாட்டேன், தண்ட கூட்டால் எழுப்பாட்டேன், தனக்கு விருப்பமான ஒரு ஆள் என்ன செய்யணும், காலால தட்டி எழுப்பாட்டேன். இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ராவெல்லாம் கியாமுல்லைல் தொழுதுட்டு இஷ்ராக்குக்கு முந்தி தூங்கின பிடிக்கும். ராவேட பரக்கத்து கூடவா, இஷ்ராக்குடைய பரக்கத்து கூடவா? பாரக்கல்லாஹு ஃபீ புக்கூரி உம்மத்தி. என் உம்மத்தினுடைய அதிகாலையில அல்லாஹ் பரக்கத்து செய்வாங்க. என் உம்மத்துடைய அதிகாலையில பரக்கத்து செய்வாங்க. அதுக்கு நோன்புல இருக்கிற புக்கூர் எவ்வளவு பரக்கத்தாய்க்கும். இது ஒரு கன்சர்னுக்கு எடுக்க வேண்டிய விஷயம். ஹம்பந்தொட்டிலிருந்து வார பஸ் கொழும்புக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு காலையில் 7 மணிக்கு பார்த்தா அந்த பஸ்ல இருக்கிற எல்லாருமே ஹம்பந்தொட்டிலிருந்து வந்து பஸ் ஏறி வார ஆக்கள். அப்ப எத்தனை மணிக்கு பஸ் ஏறிக்கிறோம்? சும்மா வந்து ஆக்கள் அல்ல, எல்லாம் வேலைக்கு வர ஆக்கள். அவங்களோட டே ஆரம்பிச்சுட்டாங்க 4 மணிக்கு சுபகல. அவுட் ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய நன் முஸ்லிம்ஸ் எல்லாரையும் பார்த்தா, வேலைக்கு பார்த்தா அவங்க அட்லீஸ்ட் குறைஞ்சது 5 மணிக்கு நினைச்சு ஒரு லைஃபை அவங்க ஆரம்பிச்சுக்கணும். ஆனா முஸ்லிம் உம்மா வந்துட்டு பாரக்கல்லாஹு ஃபீ புக்கூரி உம்மத்தி, என் உம்மத்
தினத்தினுடைய அதிகாலையில அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு போனாங்க. ஒரு நாள் காலையில ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா தூங்கிக் கொண்டிருந்தாங்க. சத்தம் வச்சு எழுப்பாட்டினாங்க. இது தூங்குற நேரம் அல்ல, இது பரக்கத்துடைய நேரம், இது தூங்கவானம், இது தருத்திரியத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. எனவே சுபகுக்கு பிறகுள்ள நேரத்தை சும்மா கழிச்சு போட்டு இன்னமத்தர குழந்தை யாசீன் ஓதி வீட்டுல போத்தல் தொங்க வச்சு என்ன செய்ய மாட்டாது. உங்களுக்கு எந்த பரக்கத்தையும் கொண்டு வரேனா. நாங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்யணும். அதனால என்ன செய்வோம்? பிளான் த ஒர்க், ஸ்டடி அண்ட் வர்ஷிப் எஃபெக்டிவ்லி. எஃபெக்டிவ்லி தான் ஸ்டடி பண்ணணும், ஒர்க் பண்ணணும். ரைட். இதெல்லாம் வந்துட்டு பொதுவாக நான் உங்களுக்கு இங்க இருக்கிற யூத்துக்கு விளங்கி கொடுத்துக்காக வேண்டி போட்டிருக்கிறேன். நான் பேசின விஷயங்களை தான் இதுல நெஞ்சிக்கிறேன். unnecessary entertainment and socializing. நான் இப்ப எல்லாருக்கும் சொல்றேன். ஒரு கேள்வி எப்படி கேட்டா, சோசியல் மீடியாவை நாங்க பாவிக்கிறோமா, சோசியல் மீடியா எங்களை பாவிச்சுதான்? சொல்லுங்க. Are we using the social media or social media using us? Very, very, very sad part. Very sad part. Very sad part. நான் எல்லாருக்கும் சொல்றேன், சோசியல் மீடியாவை நீங்க பாவிச்சிருந்தா தாராளமா பாவீங்க, பிரச்சனை இல்லை. இஃப் யூ ஆர் யூசிங். தேர் ஆர் ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க உலகத்துல. மாஷா அல்லாஹ். சோசியல் மீடியாவால ஹிதாயத்து கிடைச்சவங்க, இஸ்லாத்துக்கு வந்தவங்க, இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்றவங்க, இஸ்லாத்தை படிச்சிருவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் சோசியல் மீடியால வரக்கூடிய ஒன்றை வச்சு ஹுத்பாவே ஓதுறாங்க. இஃப் யூ ஆர் யூசிங் தட், யூ ஆர் அப்லோடிங், யூ ஆர் டூயிங் சம்திங், மக்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்து கொடுக்குறீங்க என்றால் அல்ஹம்துலில்லாஹ், குட். ஆனா அப்படி போட்ட, அப்படி நீங்களாக யூஸ் பண்ணி போட்ட ஒரு 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 அப்லோடுக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரணும் நினைச்சவும் மாட்டோம். அதை பாராட்டி மாஷா அல்லாஹ் சொல்லி கொண்டு வரவும் மாட்டாது. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க யூஸ் பண்றா யூஸ் பண்ணணும். ஆனா உங்கள சோசியல் மீடியா யூஸ் பண்றா நீங்க என்ன செய்ய வேணும்? பாவிக்க வேணும். பிளீஸ் பிளீஸ். இன்றைக்கு இருக்கிற பிகஸ்ட் ப்ராப்ளம், சோசியல் மீடியா இல்லாம எதையுமே செய்யலாத அளவுக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம். ஒரு உம்மா புள்ளைக்கு சோறதுக்கு என்ன வேணும்? சோசியல் மீடியா வேணும். புள்ள தின்றதுக்கும் சோசியல் மீடியா வேணும், உம்மா தீத்துறதுக்கும் வேணும். உம்மா ஒன்றை பார்த்து கூட தான் தீத்துறது, புள்ளை மேல ஒன்றை பார்த்து கூட தான். ரெண்டு கையில ரெண்டு டிவைஸ். யாட கையில? உம்மட கை. சீரியஸ் ஜோக் இல்ல. உம்மட கையில உண்டு, அவ பார்த்து கொண்டிருது. அவட என்டர்டைன்மெண்ட் டைம் வந்துட்டு புள்ளைக்கு ஃபீட் பண்ற நேரம். புள்ளையோட என்டர்டைன்மெண்ட் நேரம் எந்த நேரம்? அதை தின்ற நேரம். இதான் சிஸ்டம். சில வீடியோ வந்து ரியல் வீடியோஸ். உம்மா சும்மா சோறு முடிஞ்சு இந்த பிளேட்ல என்ன இல்ல, சாப்பாடு இல்ல, அப்பயே உம்மட கை எங்க போற? புள்ள சும்மா வாய திறக்கிற. சீரியஸ், வெரி சீரியஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேக் திஸ் மெசேஜ் டு ஹோம். டேக் திஸ் மெசேஜ் டு ஹோம். குர்ஆன் ஒரே ஒரு ரிலீஜன், குர்ஆன் ஒரே ஒரு புக். பால் கொடுக்கிறதையும் இபாதத்தாக பார்த்த மாதிரி. ஃபீடிங் as a இபாதா. பால் கொடுக்கிறது சொல்லுங்க இபாதா. ஒரு தாய் ஒரு புள்ளைக்கு என்ன ஃபீலிங்ஸோட பால் கொடுப்பாவோ அந்த ஃபீலிங்ஸ் இந்த புள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். والوالدات يرضعن اولادهن حولين كاملين لمن اراد ان يتم الرضاعه. குர்ஆன்ல பால் குடிப்பாற்றத்தை பத்தியே வந்து லோ சட்டம் இது. பால் குடிக்கிறது இது வரலாறுல மிச்சம் பேசணும். வரலாறு மிச்சம் பேசணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல ஒரு வேலைக்கு இருந்தாங்க. ஒரு சர்வன்ட் உண்டு. சர்வன்ட் சொன்னா ஒரு ஹெல்பர், அடிமைகள் என்று சொல்லுவாங்க, ஹெல்பர். அவ என்ன செய்வான்டா, ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல தான் விருந்தாங்க வேலைக்கு. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஹெல்பர். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தா கையில இருந்து அவட புள்ளை எடுத்துக்கொண்டு, சின்ன புள்ளையை எடுத்துக்கொண்டு வளமையா வந்த புள்ளையை வச்சுட்டு வேலை செய்வான். சில ஹவுஸுக்கு வேலைக்கு வராக்கள் அவனோட புள்ளைய வந்து புள்ளைய வச்சுட்டு என்ன செய்வாங்க, வீட்டுல எல்லா வேலையும் செய்வாங்க தானே. புள்ளை வேலை செஞ்சாங்க.
அவனோட வீட்டுல வேலை செய்யற அந்த வேலைக்குள்ள தாய் வந்துட்டு அவனோட புள்ளைய கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு வேலை செஞ்சு முடிக்கக்குள்ள சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னா, கொஞ்சம் வெளியே போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க, வெளி வேலை கணக்கு வச்சான். போனவ வர லேட் ஆகிட்டுது. புள்ள எலும்பி அழ ஆரம்பிச்சுது. புள்ளைய கண்ட்ரோல் பண்ணிட புள்ள அழுகுது அழுகுது அழுகுது, ஒன்றும் செய்யல. சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவக்கு அப்ப குழந்தைகளும் இருக்க இல்லை, அவட பிரஸ்ட்ல பால் வரவும் இல்லை. ஆனா அந்த புள்ளைய அறமுடிக்கிறதுக்காக வேண்டி செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அவ புள்ளை எடுத்து புள்ளை பால் கொடுத்தான். அந்த புள்ளதான் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹசனுல் பஸ்ரி உலமாக்கள் எழுதிக்கிறாங்க தெரியுமா? உலகத்தில் ஒரே ஒரு ஸ்காலர் ஹசன், ஒரு ஸ்காலர், ஒரு தாபி இருக்கிற, அவர் பேசினா ஒரு சின்ன டவுட் அனுவார், இது ஹதீஸா அவர்கிட்ட சொல்லலான்னு சொல்லி. ஏண்டா அது என்ன செய்யும், அது சிமிலர், அந்த வேர்டிங் அந்த இதெல்லாமே யாரு மாதிரி ஐக்கும், ஹஸரத் ரசூலுல்லாஹ்வோட வேர்டிங் மாதிரி ஐக்கும். கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இது ஹதீஸ் தான் சொல்லி. ஆனா மத்த சஹாபாக்கள் பேசினா அப்படி விளங்காது, நல்லா விளங்கு, சஹாபிய சொல்லு விளங்குது. அதுல நீங்க நல்ல டீப்பா போக்கு விளங்கும் உங்களுக்கு. ஆனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி விஷயத்துல மட்டும் டவுட் ஒன்று வரும், இது சம்டைம் ஹதீஸ் ஐக்கியம் சொல்லி. அது குலமாக்கள் சொல்லிக்கிற வந்து அவர் மிஷ்காத்து நுபுவா, நபித்துவ வீட்டுள்ளுக்கு பால் குடிச்ச புள்ள. சுப்ஹானல்லாஹ், எதை நாட்டுறோமோ அதான் அறுவடை செய்யலாம். ஒரு பெரிய ஒரு இமாம் இருந்தார், அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பிரிட்டிஷுடைய காலத்துல, பிரிட்டிஷ் காலனி ஆயிக்கக்குள்ள இந்தியா பாகிஸ்தான் ஒன்றுக்கு இருக்கக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் தான் அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய ஒருத்தர். அவருக்கு இருந்த ஞாபக சக்தி, அவரை பத்தி பிரிட்டிஷ்காரன் எழுதியிருக்கிறார், அவருடைய ஞாபக சக்தியை பத்தி, அவருக்கு இருந்த இந்த விஸ்தத்தை பத்தி. அவர் எப்படிப்பட்ட ஒரு, அவர் அதை பத்தி பேசுற டைம் எடுக்கும், நான் அவரை ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அவரு தாருலும் தேவபந்துல உஸ்தாதாக இருந்து ஓதி கொடுக்கிற காலத்துல அல்லாஹ் அவருக்கு ஒரு பிளஸிங்ஸை கொடுத்தார், ஒரு கிஃப்ட் ஒன்று. என்ன கிஃப்ட்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காண்றது. இது ஒரு கிஃப்ட். அது கனவுல காணேலும் ஹதீஸ்ல கிதாபுகள்ல மிக தெளிவாக வந்த விஷயம். அப்ப ஒரு நாள் போயிட்டு உம்மாட்ட சொன்னார் இவர், உம்மா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒன்று தந்திக்கிறேன், நான் இப்படி காண்றேன். உண்மை என்ன தெரியுமா சொன்னா? எடுத்தோடனே, காணாம கேளதே, நடக்காம இது கேளதே, நடக்கத்தானே வேணும். இவருக்கு ஆச்சரியம், என்னடா இது உண்மை இப்படி ஒரு பதில் சொன்னா, எப்படி இப்படி பதில் சொன்னா? இல்ல சொன்னா, ஏண்ட மார்போண்ட வாய்க்குள்ள எப்பெல்லாம் இருந்துச்சதோ அன்றைக்கெல்லாம் என் வாய் சலவாத்து தான் சொல்லிக் கொண்டிருக்கும். சலவாத்து சொல்லாம பால் தந்தது இல்லைன்னு, சலவாத்து சொல்லாம பால் தந்தில்லை. அல்லாஹ் ருச்சியட்டும். நீயத்து வேணும். சீக் அல்லாஹ்ஸ் பிளஸிங் on the time. அல்லாஹ்ட்ட கேளுங்க பிளஸிங். காலையில எழும்பி கேட்கிற துவாய்க்கு தொழுகை பிற ஓதுவாங்க, ஃபிர்தௌஸ் மௌலூத் ஓதுவா. என்ன துவா ஓதுவாங்க? என்னோட காலையை பரக்கத்துடைய காலையாக்கி தந்தது. என்ன துவாது? இது காலையில கேட்கிற துவா. காலையில கேட்கிற துவா. அந்த காலை நிறைய வெளிச்சத்தை கேட்கிறேன், பிரகாசத்தை கேட்கிறேன், பரக்கத்தை கேட்கிறேன். அதே மாதிரி மாலையில கேட்போம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கேட்போம், ராவேனுடைய கெடுபிடி விட்டு பாதுகாப்பு கேட்போம். எனவே இந்த இது வந்துட்டாக முக்கியமானது. இன்னும் ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன், டைம் மேனேஜ்மெண்ட்ல எங்கள்கிட்ட இருக்கிற பேசிக் ப்ராப்ளம் தெரியுமா? முஸ்லீம்கள்கிட்ட எங்களை வளர்த்துக் கொள்றதுக்கு நாங்க என்ன செய்யறதில்ல, இன்வெஸ்ட் பண்றதில்ல. எங்களை வளர்த்துக்கொள்ள இன்வெஸ்ட் பண்றதில்ல. We are not reading. We don't have that habit. நாங்க படிக்கிறோம் இல்லை, நாங்க படிக்கிறோம். எங்களுடைய ப்ரொஃபஷனும் அப்படித்தான். நீங்க சிங்கிள் டாக்டர்கிட்ட போய் கேட்டா என்ன செய்றீங்கன்னு கேட்டா, நான் அடுத்த லெவலில் படிச்சு கொண்டிருக்கேன். ஐ ஹேவ் டு பி எ ப்ரொஃபஸர், ஐ ஹேவ் டு பி எ ஃபாரஸ்ட், எதுக்கு போகணும். எங்கள்கிட்ட வந்து கம்பேர் டு வித் அதர்ஸ் நாங்க வந்து படிச்சு முடிச்சாக்க. நாங்க யாரு சொல்லுவா, சொல்லுங்களேன்.
படிச்சு முடிச்சாங்க. நாங்க படிச்சு முடிச்சு. நான் மதரசா உஸ்தாத் மாதிரி குறைய சொல்றேன். எங்கேயாவது இடத்துல கோல் அடிச்சு கேட்டு இதுவரைக்கும் கேள்விப்படல. ஹசரத் எங்கன்னு கேட்டா ஹசரத் ஸ்டடி லீவ்ல, ஹசரத் ஒரு ஒர்க் ஷாப்பு போய்த்திருக்காரு, ஹசரத் ஒரு செமினார் இருக்காரு. இது ஹசரத் மாதிரி மட்டுமல்ல, பொதுவா முஸ்லீம் ஸ்கூல்ல கேட்டு அன்னைக்கு அந்த முஸ்லீம் ஸ்கூல் வந்திருந்தாங்க. கொலம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல 17 முஸ்லீம் ஸ்கூல் இருந்து வந்திருந்தாங்க. அவங்க கேட்டேன், யாராவது படிக்கிறீங்கன்னு கேட்டா 3 பேர் சொன்னாங்க படிச்சிடும் படிச்சு. சந்தோஷம் கொஞ்சம் 17ல 3வது கேள்வி சொல்லி. அதுபோல அவங்க யாருன்னு பார்த்தா அந்த 3 பேர்ல 2 பேர் வந்து கிறிஸ்தவர்கள். 2 பேர் யாரு? கிறிஸ்தவர்கள். வெரி சேட் பார்ட். எங்களை நாங்க இதை வளர்க்கிறோம். மாஷா அல்லாஹ், எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். கொழும்புல ரெஸ்டாரண்ட் துறக்கேடா அது எங்க வந்துடும்? ரெஸ்டாரண்ட் திறந்திக்காம மாஷா அல்லாஹ் இப்படி இருக்குதாம், சாப்பாடு நல்லவா, அதான் இதான். எங்கேயாவது நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் திறந்திக்குது, நல்லா படிச்சேரும், நல்லா லெக்சர் பண்றாங்க, வெரி யூஸ்ஃபுல், லீடர்ஷிப் இருக்குதான், சம் கைண்ட் ஆஃப் அது என்ன செய்யுது எங்களுக்கு? இட்ஸ் லேக் எங்களுக்கு. முஸ்லீம் சொசைட்டி படிச்சோம், முஸ்லீம் சொசைட்டி படிச்சோம். ஒவ்வொரு பள்ளி வாசலும் ப்ரொவைட் பண்ணணும். திஸ் இஸ் ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு இனிஷியேட்டிவ். we can learn lot. அதனால செல்ஃப் லேர்னிங், ஏர்னிங் அல்ல முக்கியம், லேர்னிங் தான் முக்கியம். எங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஏர்னிங் முக்கியமாயிருக்கு தான். இன்னைக்கு எப்படி ஏர்ன் பண்ணேன்? வெரி சேட். நான் மிச்சம் ட்ரால் பண்ணிக்கிறேன். வெரி சாரி டு சே திஸ் ஒன். வெரி சாரி டு சே. இங்கிருந்து படிக்கிறதுக்கு கனடாவுக்கு, அமெரிக்காவுக்கு, இங்கிலாந்துக்கு, சுவிட்சர்லாந்து இதுக்கு, சுவிஸுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, நியூசிலாந்துக்கு போன பிள்ளைகள், படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசால போன பிள்ளைகள் எத்தனை வீதம் படிச்சிருக்கும்? போன எந்த விசால சொல்லுங்க? ஸ்டூடெண்ட் விசா. எத்தனை பேர் படிச்சிருக்கும்? நீங்க என்ன ட்ரால் பண்றாங்க? இது ஒரு ஸ்டடி செஞ்சுக்கிறாங்க யூகேல. தமிழ்ஸ் எஃப்னால இருந்து வந்த தமிழ்ஸ் வந்து எத்தனை பேர் ஸ்டூடெண்ட் விசால வந்தாங்க, என்ன செஞ்சிருக்கிறாங்க, நாங்க எத்தனை என்ன விசால போனோம், இதுல பண்ணி என்ன செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ஏர்னிங் என்பது முக்கியமாகிட்டது. லேர்னிங் என்ன இல்லை முக்கியமாக. ஏர்னிங்கால வர பெனிஃபிட் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட், லேர்னிங்கால வர என்ன பெனிஃபிட்? லாங் டேர்ம் பெனிஃபிட். ஓகே, குட். இன்னும் ஒன்று தான் வந்துட்டு எங்களோட கூட்டாளிமாரும் கொஞ்சம் எங்களை சரௌண்டிங் உள்ளாக்களும் யாராய்க்கணும். யூ டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். ஹதீஸ்ல வந்திருக்குது, மாப்பிள்ளை பத்தி விசாரிக்கக்குள்ள, பொண்ணை பத்தி விசாரிக்கக்குள்ள நேரே விசாரிக்க வேணும். ஃபிர்தௌஸ் மோலை நல்லமான்னு சொல்லி ஃபிர்தௌஸ் மோலை போய் கேட்கப்படாது. ஒருவேளை இப்படி கேட்கலாம், ஃபிர்தௌஸ் மோட கூட்டாளி மாறியாரு, அவங்களோட கூட்டாளி மாதிரி யாரு? அவர் தான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாருன்னு கேட்டா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு அவங்க தான் லைஃப்ல இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. யாரு மீது? யாரு மீது? உங்களோட மகனை பாருங்க, கிரேட் 5ல கிரேட் 3ல படிப்பாரு. நீங்க பாபர் சாபுக்கு சலூனு போக்குல சொல்லி அனுப்புவீங்க, இப்படி வெட்டி வா வாப்பா தங்க நல்லா ஆயிக்கும் அழகாய்க்கும். உங்களுக்கு பார்க்க அழகு இப்படித்தான். அவன் போய் வெட்டிக்கிட்டு வர எப்படி? அங்குள்ள போட்டோ மாதிரி. எங்குள்ள போட்டோ எதுல? சலூன் ஷாப்ல. அர்த்தம் என்ன தெரியுமா? சலூன் ஷாப்ல இருக்கிற போட்டோட இன்ஃபுளுன்ஸ் உங்களோட இன்ஃபுளுன்ஸோட கூட. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சலூன் ஷாப்ல இருக்கிற அந்த போட்டோட இன்ஃபுளுன்ஸ் வந்து எதை விட கூட? எங்களோட இன்ஃபுளுன்ஸோட கூட. அதான் சொல்றது சரௌண்டிங்ன்றது. அதான் சரௌண்டிங். ஒரு போட்டோ வாய் பேச தெரியாத போட்டோ. அவன் போய் சொல்ற சலூன்காரன் சொல்ற, இல்லடா வாப்பா சொன்ன இப்படித்தான் வெட்ட சொல்லி, இது ஏண்ட தலை, நீங்க அப்படி வெட்டு கொண்டு யாரு? இது ஏண்ட முடி, யாரு சொல்ற? இது மகன் அப்படிதான் வெட்டுவான். இதுதான் சரௌண்டிங்ல இருக்கிற இன்ஃபுளுன்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இத பேலன்ஸ் பண்ணுங்க. இது எங்கள்கிட்ட இருக்கிற இன்னும் ஒரு நோய் உண்டு. என்ன நோய்?
இதுக்கு என்ன சொல்றது? இந்த நோய்க்குதா இல்லை எங்கள்கிட்ட? இந்த நோய் தான் பெரிய நோய். தஸ்வீஃப் என்ற அரபுல. நாளைக்கு பார்ப்போமே, பிறகு செய்வோமே, பிறகு செய்வோமே செய்வோமே செய்வோம் கபரு போனாக்கள் மிச்சம் பெறுகிறார். இதை செய்யமா நம்ம யாரும்? இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஸ்டார்ட் டேக்கிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு சோசியல் ஒர்க்கும் சரி, இது இந்த இதுக்கு தானே, இது எல்லாத்துக்குமே, எல்லாத்துக்கும். உங்களோட பர்சனல் லைஃப், உங்களோட சோசியல் லைஃப், உங்களோட எக்கானமிக்கல் லைஃப், எல்லாத்திலேயுமே இது வருவோம். இந்த அதிகமான பேரு பின்னுக்கு போன காரணம் அங்கதான். ஏண்டா சும்மா சொல்லுவோமே, இதை கொஞ்சம் பேசுவோம். ஒருத்தர் வீடு கட்டணும், என்ன சொல்லணும்? ஒரு வீடு கட்டணும், ஓன் ஹவுஸ். ஏன் இன்னும் கட்டல? நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்றேன், படிச்ச குர்ஆனையும் ஹதீஸையும் ஷாஹிதாவை சொல்றேன். இன்னும் ஒருத்தட்ட கேட்கவா? உங்கள்கிட்ட உள்ளத்தை வச்சு நீங்க வேலையை ஆரம்பிச்சா வேலையை முடிச்சு தர அல்லாட பொறுப்பு. கண்ணியமா முடிப்பான். ஆனா அல்லாஹ் சொல்ல நீ ஆரம்பிச்சோம். சலாசுன் ஹக்குன் அலல்லாஹ், அல்லாஹ் மீது கடன். அது உதவி செய்தது அல்லாஹ் மீது கடன். நாங்க ஆரம்பிச்சா முடிக்கிறது யாரு? யாரு? அல்லாஹ். நீங்க ஆரம்பிக்காம ஒரு நாள் முடியாது. இது வந்தா இதை செய்வோம் பிற்போன்றீங்க தானே, ஒன்றுமே நடக்காது. ஃப்ரீயான இதை செய்வோம், நாங்க ஒரு நாள் ஃப்ரீ ஆகுற. டே பை டே என்ன செய்யற? பிஸி ஆகுற. டைமை மேனேஜ் பண்ணணும்டா மிக முக்கியமான ஒன்றுதான் ஓவர் கமிங். இதை எதை பண்ணணும்? நாளைக்கு நாளண்டைக்கு பிறகுன்ற கன்செப்டுக்கு தானே. அந்த போனவங்க யாருமே என்ன செஞ்சில்ல, டெவலப் ஆகல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ரமலானுக்கு நான் இங்கிலீஷ்ல பயான் பண்றேன்னு சொன்னா பண்றேன். இன்றைக்கு பண்றேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு ஆரம்பிச்சேன். இதை செய்யற, இதை செய்யணும். உலகத்தில் இருக்கிற ஒரு ஆக மோசமான ஒரு நோய் தான் இந்த நோய். என்ன செய்யறது? டிலே பண்றது, பிட் போடுறது. இப்பேல பிறகு பார்ப்போம், இப்பேல பிறகு பார்ப்போம். ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட் வேலையை பிரிச்சு கொள்ளையிடும். ஒரு யானையை தூக்கி, ஒரு எலிபெண்ட தூக்கி ஃப்ரிட்ஜ்ல போடலாம். பீஸ் பீஸா வெட்ட செஞ்சிடலாம். பீஸ் பீஸா பண்ணலாம். பெரிய ஒரு டாஸ்க் இருக்க வேணும். டாஸ்க சிறுசா உடைங்கோ. டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கிற முக்கியமான பகுதி இது. எனவே இந்த பாயிண்ட்ஸ், இந்த சப்ஜெக்டை எடுத்துக்கோங்க. லைஃப்ல எடுத்துக்கொண்டு இது எல்லாத்துக்குமே குர்ஆனுக்கு எவிடன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே குர்ஆன். நான் டைம் மிச்சம் போகும் என்றும் ஸ்லைட் கூடும் என்றும் குறைச்சு கொண்டேன். நான் சொல்றேன், நேர இந்த விஷயத்துல முஸ்லீம் உம்மத்து கவனம் செலுத்தணும். நாளைக்கு என்று சொல்லி ஒன்று கிடையாது, இன்றைக்கு தான். டுடே இன்றைக்கு செய்யும். பிற்போட்டு கொண்டு போனா எதுவுமே நடக்காது. எனவே ஃபைனல் மெசேஜ் என்று சொன்னால், டைம் இஸ் a trust from அல்லாஹ். அல்லாஹ்வால தரப்பட்ட ஒரு, அதை முறையாக பாவீங்கோ. வீண் விரயம் செய்ய வேணாம். துனியாவையும் ஆகரத்தையும் செய்யுங்க. எஃபெக்டிவாக பேலன்ஸ் பண்ணுங்க. சிலாக்கள் இப்ப அங்க துனியாவுக்கு மட்டும் மூடி என்ன செய்யறதில்ல. இது இல்ல. ரெண்டு விஷயம். ஒரு கூட்டம் பள்ளி உள்ள சொல்ற, அவனை பாரு, அவனுக்கு ஆகரம் தெரியாம சுத்தி கொண்டு யாரை பார்த்து சொல்றது? வெளியில் உள்ளவன் சொல்ற, இவனுக்கு வாழ தெரியாம உள்ளுக்கிறான். கடைசி பார்த்தா ரெண்டு பேரும் மொத்தம் செய்யறது என்ன செய்யறது? சொல்லுங்களேன். பிளேம் பண்றது. துனியாவும் வேணும், ஆகரமும் வேணும். துனியாவும் ஆகரம் என்ன செய்ய ரெண்டும். நான் ஒரு டாபிக்ல இல்ல, நான் ஒரு டைமுக்கு இன்ஷாஅல்லாஹ் முந்தி பேசுவேன். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களுடைய லைஃப் ஸ்டைல். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள். இன்றைக்கு உள்ள உலமாக்கள் ஸ்காலர்ஸ் கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃபுடைய வெல்த் அவர் மௌத்தாகக்குள்ள
இன்றைக்கு இருக்கிற பில்கேட்ஸ் உடைய வெல்த்தை விட 10 மடங்கு கூட. நீங்க யாரும் சஹாபாக்கள் ஏழையா பார்க்க வேணாம். they are rich. ஹசன் அந்த ஃபலாய் சதகாத் வருதானே, 3 பேர் உம்ரா ஹஜ்ஜி போக ஒரு பயணம் போகக்குள்ள அஹ்ல பைத்தை சேர்ந்த 3 பேர் அலுவலியாவுடைய குடும்பத்துல 3 பேர் போகக்குள்ள ஒரு பெண்மணி தண்ணி கொடுத்த சாப்பாடு கொடுத்தாங்க. அப்ப சொன்னாங்க, நீங்க மதீனாவுக்கு வந்தா என்ன செய்யுங்க, எங்களை சந்திச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க தானே. எங்கேயோ போற வழியில ட்ரிப் ஒன்று சும்மா சொல்லுவோமே, நாங்க இங்கிருந்து மூதூர் போற வழியில சம்படி ஆஃபர் அஸ் மீல் ஒன்று தந்தாரு எங்களுக்கு, ஒரு மீல் ஒன்று தந்து எங்களை கண்ணியப்படுத்தினாரு. நாங்க சொன்னோம், கொழும்புக்கு வந்தா கட்டாயம் என்ன செய்யுங்க, எங்கள்கிட்ட வாங்கும். அந்த அஹ்ல பைத் 3 பேர் சொன்னாங்க, வந்தா செஞ்சு கொடுத்தது. இந்த பொம்பளைன்னு பார்த்தா 3 பேரும் வர சொன்னாங்க தானே, நபியுடைய குடும்பம் தானே, சந்தோஷம் தானே. 3 பேரும் அந்த 3 வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே சாப்பாடெல்லாம் கொடுத்து கண்ணியப்படுத்தி போட்டு 1000 ஆடு கொடுத்தா, எடுத்து போங்க 1000 ஆடு. 2வது வீட்டுக்கு போனாங்க, அங்க என்ன தந்தாங்கன்னு கேட்டாங்க. இல்ல 1000 ஆடு தந்தாங்கன்னாங்க. இல்ல நீங்க 5000 எடுத்து போனா இங்க. Can you imagine? அவங்க ஏழை இல்ல வாப்பா, நீங்க ஏழை ஆண்டு நினைச்சவங்க சஹாபாக்கள. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒருத்தர் அஸ்ஹாபு சுஃபா இல்ல. அஸ்ஹாபு சுஃபா இல்ல. குர்ஆன் சொல்லுது அபூபக்கர் பணக்காரன், வலா யஅ்தரியுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி. அல்லாஹ்வே சஅத்ன்றத யார பார்த்து? அபூபக்கர் பார்த்து. உஸ்மானுக்கு பேர் கனி. உஸ்மானுக்கு பேர் என்ன? கனி. அவருடைய வக்ஃப் இடம் இருக்குது எங்க? மதீனா. மதீனா பள்ளிவாசல் உள்ளுக்கு நாங்க தொழுகிற இடத்துள்ளுக்கு அந்த பேர ரூமா நிக்குது, மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க, காப்பட் போட்டு மூடி வச்சுக்குது. உஸ்மான் கொடுத்த வக்ஃப், அது வாங்கி கொடுத்த வக்ஃபுடைய கிணம், அது இன்னமும் பாவிச்சுறாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் அந்த மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானது பிறகு மௌத்தாகி 6 மாசம் ஆச்சு. ஒரு சத்தமும் இல்லை அனந்தர சொத்து சம்பந்தமான. ஹலீஃபா கூப்பிட்டு கேட்டார், மகனை கூப்பிட்டு கேட்டாரு, என்ன சொத்தெல்லாம் பிரிச்சில்லையா வாப்பன்னு சொல்லி. என்னையே முடிச்சலன்னாரு. என்னையே முடிச்சல, என்னோடவே. இது முக்கியம். துனியா ஆகிற 2 பேலன்ஸ் பண்ணும். எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை தெரியுமா, பேலன்ஸ் இல்லாத ஒரு சமூகம். என்ன இல்ல சமூகம்? ஒத்தண்ட கேட்டேன், ஏடா வைஃபுக்கு இப்படி இது பண்றாய்? இல்ல முஃப்தி சாப் கூட பயான் தானே. என்ன நீங்க அண்டக்கு ஒரு பயான் பண்ணீங்க உம்மா பத்தி. யார பத்தி? உம்மா பத்தி. உம்மா சொன்னா பொண்டாட்டிய தலாக் சொல்லவும் உண்டு சொன்னீங்க நீங்க. அது உம்மா. யார்கிட்ட சொன்னேன்? அவன் விளங்கி வேலை பண்ண என்ன தெரியும்? உம்மாண்டா உம்மா. யாரு வானம்? யாரு வானம்? மனைவி வானம். இன்னும் கேட்டா மனைவிட்ட நல்லவன்ற பேர் வாங்காத வரையில என்னத்தன், அதுக்கு உம்மா மானம். மனைவி நல்லவன்டா போதும். யார் சொல்ற? இப்ப என்ன சமூகம் இது? ஆனா நீங்களும் நானும் என்ன வழங்கணும்? நீங்களும் நானும் என்ன வழங்கணுமா? உம்மாவா வழங்கணும், மனைவிய. என்னங்க வித்தியாசம் உண்மைக்கும் மனைவிக்கும்? நான் இப்படி சொல்லவா உங்களுக்கு? என்ன மனைவி சொல்ற, என்ன மனைவிய என் உண்மை சொல்றேன். உதாரணம் சொல்லுவோமே, இப்ப நான் என் உண்மையையும் என் மனைவியையும் கூட்டிக் கொண்டு ஜாவத்த பள்ளிக்கு வந்து தொழுகிறதுக்கு தராவிக்கெல்லாம் வந்து வரக்குள்ள இந்த முன்னுக்கு படியில கொஞ்சம் கால் தவறி ஸ்கிட்டாவி கீழே விழுந்துட்டேன். என் உம்மோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்? உம்மோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்? மகனே தங்கம் காலு கொண்டு இல்லையா வாப்பா, அப்படி காலத்தடாவி இதாக்கி பத்திரமா போகணும் இல்லையா வாப்பா. கண்ணூறு மீக்கும் தானே. யார் சொல்லுவாங்க? காலத்தடாவி கண்ணூறு மீக்கும். பெய்த்தோட ஓதி பார்ப்போம், கட்டாயம் மஞ்சில் ஓதணும். இது கண்ணூர் உண்டுதான். யார் சொல்லுவா? பொண்டாட்டி என்ன சொல்லுவா? கண் எங்க புரடி இல்லையா? கண் எங்க புரடி இல்லையா? இதுல கூட போக தெரிய உங்களை இங்க சும்மா கூப்பிடுறாங்களா? இந்த படியில கூட ஏற தெரியாத ஆக்களை கூட பயம் பண்ண சொல்றாங்களா? யாரு கேட்கிற?
இதுதான் இது கதை சொல்லல, இது நடந்ததை சொல்றது. உம்மான்றதும் மனைவின்ற இதுதான். புரியுதா உங்களுக்கு? அஜினத்துல நடந்த ஆக்சிடென்ட்னா உம்மா வந்து காலத்தட 2 மில்லிய ராஜா வாப்பா பத்திரமா போவாப்பா அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டு சொல்லி யாரு சொல்றோண்டு பொண்டாட்ட சொல்லுவா, அப்படிதான் கேட்பா. இது இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க 2 பேர், இவங்க தான் மனைவி, இவங்க தான் தாய். நீங்க சும்மாவால யோசிக்குவாமா, ஏன் உம்மா அப்படி கேட்கல, பொண்டாட்டி மாதிரி கேட்க மாட்டான். சரி, உம்மாவை சும்மாவால உண்மை கேட்டிருந்த பொண்டாட்டி மாதிரி அண்டைக்கு பிடிக்கும். அதனால தயவு செஞ்சு லைஃபை பேலன்ஸ் பண்ணுங்க. லைஃப்ன்றது பேலன்ஸ் தான், வேற ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. டயர்ல 4 டயர்லயும் ஒரே அளவு காத்திக்கும், ஒன்றுல 3 நல்ல காத்திக்கிற, ஒன்றுல காத்திக்கிறது என்ன இல்லை. இன்றைக்கு அதிகமானாக்கள் அப்படித்தான். 40 years வெல்த் மாஷா அல்லாஹ், ஃபேமிலி நல்லா, எல்லாம் நல்ல ஹெல்த் இல்லை, ஒரு டயர்ல காத்து இல்லை, கஞ்சி கோப்பையில குடிச்சோமே, பால் தான் குடிச்சோமே. அடுத்த பிரச்சனை அவருக்கு தான் குடிச்ச பிரச்சனை, மத்தவனுக்கு குடிச்சோமே இல்லையா? யாரை வச்சுக்கொண்டு, யாரை வச்சுக்கொண்டு, நோயாளியை வச்சுக்கொண்டு. அதனால தயவு செஞ்சு லைஃபை பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்றது தான் லைஃப். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் அருள் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைர். நல்ல ஒரு சந்தர்ப்பம். இன்ஷா அல்லாஹ் நாங்க இப்படி கொஞ்ச நாளைக்கு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் எல்லாருக்கும் சொல்றேன், டைம் ரிட்டர்ன் ஆன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். என் டைமை நான் செலவழிச்சிருக்கிறேன், இதுக்கு எனக்கு கிடைச்ச லாபம் என்ன? இப்ப நீங்க ஒரு ஹவரை செலவழிச்சீங்க, பட் யூ காட் த பெனிஃபிட். What is the takeaway to your home? What is the implement of point? இதுல எதிரைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன இருக்குது, இதை எடுத்துக்கோங்க. then only we can realize the time. யாரெல்லாம் சொல்லுவாங்களோ நோன்பு அவசரமா வந்து அவசரமா பேத்துடுவாங்களோ அவங்க நோன்பு பாவிச்சாதாக்கள். நோன்பை பாவிச்சாக்களுக்கு என்ன செய்யும்? அப்படி சொல்ல மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், we enjoy the Ramzan, we benefit from Ramzan. கட்டி தராவி தொழுவோம், தராவி குரான் தஃசீர் கிடைச்சோம், சுபஹ் இதை கிடைச்சோம், அதை விட்டு we got a benefit, so many benefits this Ramzan. மாஷா, Ramzan was very nice with us, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றவங்களுக்கு தான் ரமதானை பாவிச்சவங்க. அடே, வந்ததும் தெரிய போனதும் தெரிய அர்த்தம் என்ன? சும்மா வந்து சும்மா போகல. 30 தொலாவை தொழுதோம், 30 இஃப்தாரை செஞ்சோம், 30 சாறு சாப்பிட்டோம், 30 150 வக்து தொழுகை ஜமாத்தோட தொழுதிக்கணும், எல்லாம் சேர்ந்து தானே ரமதான். அதெல்லாம் செஞ்சு போட்டு வந்ததும் தெரிய போனதும் தெரியாண்டா. அப்படி இல்லை, வந்ததும் தெரிய போனா வந்துச்சு, அழகா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணினோம். இல்லாட்டி சும்மா கேட்போமே, இந்த கோல் இந்த டைம் எனக்கு நான் வருவேன், நீ வருவீங்களா பேசுறதுக்கு? இது எங்களை ரமதான் சேர்த்தது, இது எங்களை ரமதான் சேர்த்தது. 10 நாள் பேரை கொண்டு அவன் யாரு வருவாங்க சொல்லி ஒத்தரைக்க மாட்டாங்க. அதனால ஜஸாக்குமுல்லாஹ் கைர். ரமலான் இஸ் a very beautiful guest with us. இன்னும் 9 days இருப்பாங்க, 10 days இருப்பாங்க. we'll enjoy with him இன்ஷாஅல்லாஹ். அதனால let make use this இன்ஷாஅல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.